பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. இந்த பேசுங்க உட்காருங்க. மாண்பு அமைச்சர் அவங்க பேசுறாங்கல்ல. பேரவைத்தலைவர்களே, அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேற்றே சொல்லியிருக்க வேண்டிய பதில் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நேற்று ஆரம்பிக்க வேண்டியது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதுல சாட்சிக்கு வேற என்ன வேற கூப்பிட்டுருக்காரு. அதனால நாங்கள் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். இது நீங்க அலோவ் பண்ணி தான் ஆக வேண்டும். சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க. நிச்சயமாக. அதாவது இன்னொன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க பேசுங்க. நீங்க பாருங்க, அங்க எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. நீங்க பாருங்க அமைச்சர், நீங்க தொடர்ந்து உங்க பேச்ச பேசுங்க. சப்ஜெக்ட்டுக்குள்ள வாங்க. சப்ஜெக்ட் தான் வரங்க ஐயா. பேரவைத்தலைவர் ஐயா, உங்களுக்காக தான் பாருங்க. நீங்க எவ்வளவு அழகா சப்போர்ட் பண்ணி அமைச்சர் குறுக்க பேசாம பதிலுக்கு வாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. நகைச்சுவைக்கு தான் சொல்றேன், தப்பாலாம் இல்லை. முன்னாடி கிளைமேக்ஸ் சொல்லிட்டீங்களே, எப்ப எப்படி படம் ஓடான்னு சொல்றீங்களான்ட்டு. எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு. எங்க படம் எப்படி ஓடுன்னு உலகத்துக்கே தெரியும். நாங்க சொல்லிதான் தெரியும்னு அவசியம் இந்த உலகத்துக்கு இல்ல. எங்க படத்தோட ஹீரோ யாருன்னு உலகத்துக்கே தெரியும். எப்போதுமே சூரியன் தாக்கத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் கோவை இந்த முறையும் விசிலின் வழியாக அதை நிரூபித்திருக்கிறது. 10 தொகுதியில் 6 தொகுதியில் வெற்றியை வாரி வழங்கிய கோவை மக்களுக்கு நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது முதல்வரின் ஆட்சி, நமது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் என்றும் நிலைத்திருக்க எனது தொகுதியில் அனைத்து துறையின் திட்டங்களையும் கொண்டு வர உறுதியாக நான் உழைப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் எனும் ஆதிவன் திருவள்ளுவர் குரலுக்கேற்ப லஞ்சம் கேட்டால் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஆட்சி எங்க அண்ணோட ஆட்சி, என் தம்பியோட ஆட்சி, என் பிள்ளையோட ஆட்சி என்று சொல்லக்கூடிய முதல்வர் அவர்களே, ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செய்ய விட மாட்டோம், ஊழல் செய்தவர்கள் விட மாட்டோம் என்ற இந்த மாமன்றத்திலே சிங்கம் போல் கர்ஜித்த சி ஜோசப் விஜய் எனும் நான் என்ற நம்ம முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த மானமிக்க தமிழக மக்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நேரத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் எனது அரசியல் ஆசானமான எனது அண்ணன் ஆனந்தன் அவர்களை வணங்குகின்றேன். 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஆனந்தன் அவர்கள் என்னிடம் கூறிய ஒரு விஷயத்தை மாவட்டத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தமிழக முதலமைச்சராக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வெகு விரைவில் அறையில் அமர்வார். அந்த நேரத்தில் அன்றைக்கும் ஆளும் கட்சியினர் தான் எதிர்கட்சி அவர்கள் அமர்ந்திருப்பார் என்று ஒரு தீர்க்கதரிசியை போல் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, என்றைக்கா இருந்தாலும் நீங்க எல்லாம் பச்சைக்கில் கையெழுத்து போடுவீங்க, ஏன்னா உங்க உழைப்பு அப்படின்னு எங்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்தியவர் ஆனந்தன் அவர்கள். அவர் சொன்னது இன்று நிறைவேறியுள்ளது. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்தும் கனிவு காட்ட வேண்டிய கனிவு காட்டியும் வழிநடத்துபவர்களே சிறந்த தலைமை பண்பார்கள். அப்படி ஒருவராக திகழ்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் பாசறையில் உருவான ஆற்றல் மிகு தலைவர். 1000 விளக்கு தொகுதி மக்களின் அன்பை பெற்று இன்று ஒட்டுமொத்த தமிழகத்தின் சட்டமன்ற பேரவைக்கு ஒளியாய் விளங்குபவர். அனுபவத்தின் சிகரம், சமத்துவத்தின் அடையாளம். இந்த மாமன்றத்தில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் முரசம் முழங்கட்டும், மன்றம் நிறையட்டும். வீரம் கொண்டவர்கள் பலர், வெற்றி கண்டவர்கள் சிலர். ஆனால் வெற்றிக்கு பின்னாலும் வணக்கம் மறக்காதவர் சிலர். வாள் கொண்டு வென்ற நிலம் காலத்தால் மறக்கப்படும். ஆனால் அறம் கொண்டு வென்ற மனம் தலைமுறை கடந்து பேசப்படும். முடி சூடுவதால் மன்னன் அல்ல, மக்கள் மரியாதை சூடுபவரே மன்னன். அந்த மன்னன் யார்? அவர்தான் தளபதி விஜய். இன்று மாமன்றத்தில் பேசுகிறேன், நாளை வரலாறு பேசும். விஜய் என்பது சொல்லல்ல, செயலின் தொடக்கம். விஜய் என்பது பெயர் அல்ல, வெற்றியின் விலாசம். அவர் வருகையை சாதாரண வருகை என்று எண்ணாதீர்கள். அவர் கடந்து வந்த பாதையில் தடைகள் இருந்தன. தடைகள் இருந்த இடத்தில் தடம் பதித்தவர். அவரை தடுக்க நினைத்தவர்கள் பலர், அவரை தாழ்த்த நினைத்தவர்கள் பலர். விதியால் முடியாததை கூட ஒரு முயற்சியால் வெல்ல முடியும் என்பதற்கு அவரே ஒரு எடுத்துக்காட்டு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகுடம் என்பது தலையில் சூடுவது இல்லை, ஆனால் தலைவன் என்பவர் வரலாற்றால் சூடப்படுவது. அத்தகைய தலைமைக்கான தகுதியை தேடிய இந்த மன்றம் அதற்கு பதிலாக ஒரே ஒரு பெயரை சொல்கிறது. அந்த பெயர் தான் தளபதி விஜய். நிலம் வென்று நிலை கொள்பவர்கள் மன்னன் அல்ல, மக்கள் மனம் வென்று மண்ணின் நலம் காப்பவனே மன்னன். காற்றுக்கு எதிராக நடந்தால் அவன் பிடிவாதக்காரன், காலத்துக்கு எதிராக நடந்தால் அவன் போராளி. காலத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர்கள் தான் ஒரு சரித்திரம். ஆம், எங்கள் தலைவர் ஒரு சரித்திரம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எந்த அவைக்கும் அறிமுகம் தேவையில்லை, அவர் வந்தாலே போதும். அரங்கம் அதிரும், அவர்தான் தளபதி விஜய். பிறர் இட்டு சென்ற இடத்து தடத்திலே பயணம் செய்தவர் பலர்.
தனக்கென பாதையை உருவாக்கி அதில் அடியை பதித்தவர் தான் தளபதி விஜய். சிங்கம் காட்டுல ராஜா ஆகிறதுக்கு யாருக்கிட்டும் அனுமதி கேட்காது. சிங்கம் காட்டுல ராஜா ஆகிறதுக்கு யாருக்கிட்ட அனுமதி கேட்காது. அது நடந்தாலே போதும், காடு தானா வழிவிடும். அதே மாதிரி தலைவன் சொல்றது வெறும் நாட்காலில் இல்ல, தலைமுறைக்கும் வழிகாட்டுவதில் தான் இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செந்தமிழ் வாழும் திருநாட்டில் சிந்தனை விதைக்கும் சிறப்போடு வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, பலர் வாழ்வை மாற்றும் வாக்குறுதிகள். நெஞ்சில் நிதானம், செயலில் வேகம், சிந்தனையில் தெளிவு, தமிழ் மனம் கமலும் மண்ணிலே தலைமைக்கான தடம் பதித்தவர் நம் தளபதி. சொல்லில் செம்மையும் செயலில் நேர்மையும் எண்ணத்தில் உயர்வும் பணியில் வேகமும் கொண்டவர். மகுடம் சூடுவதற்கு முன்பே மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் நம் தளபதி. சமூக நீதி வகுத்த அம்பேத்கர் போல, சமத்துவம் படித்த காமராஜர் போல, வீரம் வளர்த்த வேலுநாச்சியர் போல, பகுத்தறிவு விளைத்த பெரியார் போல, அரசியல் சேவை புகுத்திய அஞ்சலம்மாள் போல, தமிழுறவு ஊட்டிய அண்ணா போல, அரசியல் புரட்சியை நீட்டிய எம்ஜிஆர் போல, அனைத்தையும் சாதனைப்படுத்திய சாதனை நாயகரே, மக்கள் சேவகரே, எப்போது நம் படை வெல்லும், இதையே வரலாறு சொல்லும். ஆளும் அண்ணனுக்கும் அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூகத்தில் யாரும் பின்தங்கிவிடக் கூடாது என்பதுதான் நல்லாட்சியின் அடிப்படை. வாய்ப்புகள் சிலருக்கு மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கும் வாய்ப்பை உருவாக்குவதுதான் நமது கடமை. அந்த உயர்ந்த சிந்தனையோடு சமூக நீதியை நிலைநாட்டி கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் என பிற்படுத்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து செயல்படுகிறது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபாடு இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமும் முன்னேற வேண்டும், ஒவ்வொரு இளைஞனும் கனவு நனவாக வேண்டும், அதுவே நமது வளர்ச்சி என்று உறுதியுடன் கூறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே சமூக நீதியும் சமத்துவமும் கொண்ட ஒரு புதிய பாதையை நோக்கி தமிழ்நாடு முன்னேறுகிறது. முன்னேறியவர்களின் வெற்றியை பாராட்டுவது மட்டும் ஆட்சி அல்ல, முன்னேற வேண்டியவர்கள் கையை பிடித்து அவர்களை முன்னேற்றுவதுதான் நல்லாட்சி. ஒரு மாணவரின் கல்வி, ஒரு இளைஞரின் வேலை வாய்ப்பு, ஒரு குடும்ப பொருளாதார முன்னேற்றம், இவை அனைத்துமே சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் அடையாளங்கள். வாய்ப்பு கிடைத்தால் திறமை வெல்லும், திறமைக்கு வழி அமைத்தால் சமூகம் வெல்லும். இந்த நம்பிக்கையோடு மிக பிற்படுத்தப்பட்ட சீர்பெறும் மக்களின் கல்வி, பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றத்துக்கான அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி சமூக நீதியை செயல்பாட்டின் மூலம் வலுப்படுத்துகிறது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை. ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முன்னேற்றம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சமத்துவ வளர்ச்சி. ஒரு தலைமுறையே மாற்ற வேண்டும் என்றால் அந்த தலைமுறையின் கையில் கல்வியை கொடுக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு மாணவனும் உயர்கல்வி பெற வேண்டும், ஒவ்வொரு இளைஞனும் தனது திறமைக்கேற்ற வாய்ப்புகளை பெற வேண்டும். திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லாத நிலை இருக்கவே கூடாது. வாய்ப்பு கிடைத்தால் எந்த சமூகத்தை சேர்ந்தவரும் உயர முடியும். இதற்கான கல்வி வாய்ப்புகள், நலத்திட்டங்கள் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்வதில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு மாணவன் வெற்றி ஒரு குடும்பத்தின் வெற்றி மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் வெற்றி. ஒரு பெண்ணின் பெருமை, குடும்பத்தின் ஒளி, நம்ம சமூகத்திற்கான வழி. பெண்கள் சிறக்க குடும்பமும் உயரும். சமூக நீதியின் சரித்திரனாக விளங்கும் நமது முதல்வர் அவர்கள் மாணவரின் வாழ்க்கை தரத்தையும் பின்தங்கிய மக்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தும் மிக உன்னதமான பிற்படுத்தப்பட்ட நலத்துறையை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த துறையின் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆட்சியிலே கல்வி பயிலும் ஒரு ஏழை மாணவன் கூட உணவிற்கோ, தங்குமிடத்திற்கோ, உயர்கல்விக்கோ, வேலை வாய்ப்புக்கு சிரமப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து ஒவ்வொரு மாணவரையும் தனது தம்பியாகவும் ஒவ்வொரு மாணவியையும் தனது சகோதரியாகவும் நினைத்து அவர்களின் நலன்களை பாதுகாக்க பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறார். மேலும் ஜென்சி மாணவரின் நலன் கருதி இன்றைய தலைமுறையின் கருத்தறிந்து 5,32,000 மாணவ மாணவியருக்கு ரூபாய் 277 கோடி செலவில் நவீன மிதிவண்டி, அதனுடன் தண்ணீர் பாட்டில் மற்றும் தலைக்கவசம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். தலைக்கவசத்தை அணிவதன் மூலம் மாணவ பருவத்திலேயே சட்டத்தை மதிக்கவும் உயிரை பாதுகாக்கவும் பழகும் மாணவ மாணவியர் பிற்காலத்தில் நல்ல சமுதாயத்தை உருவாக்கல் என்பது உறுதி செய்துள்ளார். அவர் வழியில் இதுவரை 15 மாவட்டங்களில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவி விடுதிகளை நேரில் சென்று ஆய்வு செய்து விடுதிகளின் சமையலறை, உணவு கூடம், உணவுகளின் தரம், சுத்தமான குடிநீர், தங்கும் அறைகள், படிக்கும் அறைகள், அடிப்படை வசதி, கழிப்பறைகளின் சுகாதாரம், விளையாட்டு மைதானங்கள், விளையாட்டு பொருட்கள், வெற்றி நூலகம் ஆகியவற்றை ஆய்வு செய்து வருகின்றோம். அது மட்டுமல்லாது மாணவ மாணவிகள் நேரடியாக தங்கள் குறைகள் மற்றும் தேவைகளை அரசுக்கு தெரியப்படுத்தும் வண்ணம் ஒரு சிறப்பு தொலைபேசி எண்
மாண்புமிகு முதல்வரின் கரங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு எனது நேரடி கண்காணிப்பின் கீழ் கவனிக்கப்படுகிறது என்பதை இம்மாமுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு புதிய அரசு பொறுப்பேற்ற பின்பு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மேற்கொள்ள முக்கிய நடவடிக்கைகள் பின்வருமாறு: 2026-27 கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் மற்றும் பகுதியாக நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 5,32,388 மாணவர்களுக்கு தலைக்கவசம் மற்றும் தண்ணீர் பாட்டிலுடன் கூடிய நவீன மிதிவண்டி